மேற்கு தாம்பரம் தர்கா சாலையில் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்சங்கர் வழங்க கேட்கலாம். ஜெய்சங்கர், போக்குவரத்து நெரிசல் எந்த அளவிற்கு உள்ளது? போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா? அதாவது மேற்கு தாம்பரம் தர்கா சாலை, இந்த சாலை இந்த சாலை தர்காஸ் மற்றும் எட்டயபுரம், நடுவிரப்பட்டு உள்ளிட்ட அந்த கிராமங்களை இணைக்கும் சாலையாக உள்ளது. மேலும் அங்கு தனியார் கல்லூரி மற்றும் குடியிருப்புகள் உள்ளன. இந்த சாலையை நம்பி நாள்தோறும் அதிக அளவில் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் அரசு பேருந்துகளும் சென்று வருகிறது. இந்த நிலையில் அந்த சாலை சிறிது நாட்களாகவே மண் சரிவு ஏற்பட்டு சாலை சிறுக சிறுக சரிந்தது. கடந்த ஒரு வாரம் முன்பு அங்குள்ள ஒரு கல்வெட்டு திடீரென சரிந்து பக்கவாட்டு பகுதியில் உள்ள குடியிருப்புக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் நெடுஞ்சாலைத்துறையினர் ஒரு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த தர்கா சாலையை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈடுபட்டு அதன் ஒரு தடுப்புகளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் பணியால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்குள்ள அந்த சாலையை நோண்டி அதன் மண்ணை மீண்டும் இருக்கும் மறுபகுதியிலே சாலையிலே கொட்டி வருவதால் அந்த சாலை மிகவும் குறுகி அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பேருந்து, கார்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோர் அந்த சகதியிலேயே அந்த வாகனத்தை ஓட்டி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் காலை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நின்ற அந்த சாலையில் ஆமை வேகத்தில் நகரும் காட்சிகளை தான் நம்ம பார்க்கலாம். இந்த சாலை அவர்கள் முறையாக அங்குள்ள மண்ணை அகற்றி வேறு இடத்தில் கொட்டி அந்த பணிகளை மேற்பட்டால் ஓரளவுக்காவது பாதை கிடைக்கும். ஆனால் இதுபோல் மேற்கொண்டால் கடும் சிரமத்துக்கு உள்ளாவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.